எல்லோருக்கும் வணக்கம். அட்டகாசமான ஆரம்பம் நண்பர்களே. வாரத்தின் முதல் நாளே சூப்பரான ஸ்டார்டிங். 25,000க்கு மேலே 25,100 அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இதனால் ரொம்பவுமே மகிழ்ச்சி தான். இந்த சமயத்தில் சரவடி மாதிரி வெடிச்சிட்டான். பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது கடந்த 2-3 வருடமாகவே தொடர்ந்து இறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பங்கு. 140 ரூபாயிலிருந்து நான் ஸ்டாப்பாய் 3 வருஷமாக இறங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த 3 வருஷமும் வருஷ கணக்குக்கு 12 ரூபாய்னு 36 ரூபாய் டிவிடெண்ட் என்பது ஆல்ரெடி கொடுத்துட்டான். ஆனால் 140லேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 7% என்பது ஏறி இருக்கு. இப்படி தொடர்ந்து ஏறி எப்போ இவன் பழைய ரேட்டு 140 ரூபா வர்றானோ அப்போத்தான் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சரவடியாக இருக்கும். வாங்கின விலை திரும்பி வரணும், இடையில அவன் கொடுத்துருக்கக்கூடிய டிவிடெண்டுகளும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் இந்த பங்கு லேசாக ஏற ஆரம்பிச்சோடனே சில பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, அப்போ இந்த பங்கு மறுபடியும் கீழே 75 ரூபா அது போன்ற இடத்துக்கு வராதா அப்படின்னு சில பேர் பயப்படுறாங்க. இன்னும் சில பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, இவன் ஏறிட்டதை பார்த்துட்டு அப்போ இவன் மறுபடியும் தொடர்ந்து ஏறி 140 ரூபா போவானா போக மாட்டானா அப்படின்னு பயப்படுறாங்க. ஐயா, இவங்கிட்ட ஒரு 12 ரூபா வருஷமான டிவிடெண்ட் வாங்குறதுக்குள்ள டெய்லியும் பயப்பட்டுக்கிட்டே இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி இந்த பிஜி இன்வெஸ்ட்னுடைய பங்கினுடைய சமீபத்திய மூவ்மெண்ட் இருக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தகவல், அதாவது ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் 28% ஏறி இருக்கான். ஆனால் இந்த பங்கு இவனை மாதிரியே எத்தனையோ பேர் கரெக்டாக ஏறுறதா வேண்டாமா அப்படின்னு இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே டெசிஷன் எடுக்க முடியாமல் 4-5 தடவை மேலே கீழே வந்தவனு தான் நிறையா பங்குகள். ஆனால் இவன் சமீபத்தில் ஒரு மாதிரி டெசிஷன் எடுத்துட்டு சரி நான் மேலே போய் முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அல்லது 8 மாதம் கழித்து முடிவெடுத்து பல பேர்த்துக்கு சந்தோஷம் என்பது ஒரே மாதத்தில் கொண்டு வந்திருக்கான். 28% என்பது சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கான். இது மாதிரி இன்னும் நிறைய பங்குகள் அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுங்கெல்லாம் எப்போ சந்தோஷத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கில் என்ன ஒரு தகவல்னா, பலமுறை 2 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியாமல் இருந்த ஒரு பங்கு தற்போது ஒரு மாதத்தில் தாண்டி 28% அப்படின்ற லாபத்தை கொடுத்துருக்கான். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், இன்னைக்கு மார்க்கெட்லேயே மொத்தம் 5 நாள் இந்த வாரத்தில் ட்ரேடிங் டே இருக்கு. அப்போ இந்த முதல் நாள், வாரத்தினுடைய முதல் நாளில் ஏதோ ஒரு காரணங்களால சில பங்குகள் 8%, 10% அப்படின்ற மாதிரி மூவ்மெண்ட், பெரிய அளவில் மூவ்மெண்ட் ஒரே நாளில் ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தங்காட்டி இப்படி பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அப்போ இது போன்ற பங்குகள் அடுத்தடுத்த 4 நாட்களில் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எந்தெந்த பங்குகள், முன்னணி பங்குகள் F&Oலையும் சரி நிஃப்டி 500லையும் சரி அப்படி திடீர்னு பெருசாக இன்னைக்கு மூவ்மெண்ட் காமிச்சிருக்கான் அப்படின்றது இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த பங்குகள்லாம் அடுத்தடுத்த 4 நாட்களில் என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதில் இந்த சிரா சானிட்டரி வேர் அப்படின்ற பங்கு கூட சமீபத்தில் கீழே 52 வீக் லோவில் இருந்தவன் தான். என்ன காரணம் தெரியல, 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபா கிட்ட இன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கான். போன வாரத்துலேயும் இந்த மாதிரி ஒரு 10 பங்குகள் கிட்ட F&Oலையும் நிஃப்டி 500லையும் பெரிய கேண்டில் ஒன்று போட்டால், அதில் உருப்படியாக கேண்டில் போட்டதுக்கப்புறம் அதிலிருந்து மேலே மேலே மேலேன்னு போனது உருப்படியாக ஒரு 3 பங்குகள் என்னமோ தான். இந்த CDSL, பேடிஎம், கேஃபின்டெக் போன்ற பங்குகள் தான். மற்ற பங்குகள்லாம் இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தானுங்க. அதில் அந்த எஸ் பேங்க் அப்படின்ற பங்கு பெரிய கேண்டில் போட்டு கீழே இப்படி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த வாரத்தில் முதல் நாள் பெரிய கேண்டில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பங்குகள்லாம் அடுத்தடுத்த நாட்களில், இன்னும் 4 நாட்களில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம எல்லாருமே இப்போ ஒரு சிறிய இன்பமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே தான் இருக்கான். தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லெவலுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆண்டவா, எப்படியாவது இவன் தொடர்ந்து இன்னொரு 700 பாயிண்ட் இங்கிருந்து மேல் நோக்கி ஏறட்டும், அந்த 700 பாயிண்ட் கீழே இறக்கி மறுபடியும் அடிவாரத்துக்கு கொண்டு வந்துடாத அப்படின்னு ஒன்று தான் நம்ம ஆண்டவனை பார்த்து பிரார்த்தனை பண்ண முடியும். வேற எதுவும் நம்ம கையில் இல்லை. ஸோ 2வது மாதமாக தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய நிஃப்டி அதனுடைய உச்சத்துக்கு இப்போ வந்திருக்கான்.
ஐசிஐசி பேங்க்கில் தகவல் வந்திருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் தகவல் வந்திருக்கு, ரிலையன்ஸில் போன வார தகவல் வந்திருந்தது. இது போன்ற முன்னணி கம்பெனிகளில் இப்போ தகவல்கள் அப்படின்றது வந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பங்கு திடீர்னு ஒரு 5% அல்லது 10% மூவ் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், கம்ஃபர்டபுளாக நிஃப்டி மேல் நோக்கி வந்துருச்சு, ஒரு 26,000 வந்துருச்சுன்னா, ஒரு வருடமாக எனக்கெல்லாம் தெரியும், ஒரு வருஷமாக நிறைய பேர் லாக் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல போய் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற மாதிரி ஆப்ரேஷன் உச்சாணி கொம்பு அப்படின்னு ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களையெல்லாம் ஆண்டவங்க எப்படியாவது காப்பாற்றி விடணும்னாக்க மறுபடியும் நிஃப்டி என்பது இன்னொரு 2000 பாயிண்ட் பக்கம் மேல் நோக்கி ஏறி வரணும். அது சீக்கிரமாக நடக்கணும் ஆண்டவான்னு வேண்டிக்க வேண்டியதா. தற்போதைக்கு பல பேர் சந்தோஷமாக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நிஃப்டி இந்த 10 days மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது. எங்கள் இன்பத்து மேலே யாரும் குண்டு போட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமாக மார்க்கெட் போயிட்டுருக்கு. இன்னொரு 10-15 நாளில் மேபி ஒரு நல்ல விஷயம் வந்துடுச்சுன்னா எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான தகவல், இந்த என்எஸ்டிஎல் அப்படின்றது மேபி இந்த வருஷத்துக்குள்ளேயே ஐபிஓவாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. அதே மாதிரி இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு ஏற்கனவே ஒரு நல்ல லாபம், சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்கு ஏற்கனவே உள்ள நல்ல லாபம் செஞ்சு கொடுத்துருக்கான். ஸோ இதனால் ஏதாவது மார்க்கெட்டுக்கு புஷ் கிடைக்குமா? அதே மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சியினுடைய இன்னொரு குரூப் ஆஃப் கம்பெனியும் பெரிய ஐபிஓ அதுவும் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து பழைய கம்பெனிகளை உசுப்பி விடுமா? ஹெச்டிஎஃப்சி போன்ற கம்பெனிகள் மற்ற பிற கம்பெனிகளை இது போன்ற புது ஐபிஓக்கள் அவங்கள உசுப்பி விட்டு மார்க்கெட்டே கொஞ்சம் புல்லிஷாக மாற்றுமா? ஒன்றும் வேண்டாங்க, ஒரு 10 நாள் மாற்றி விட்டு ஒரு 26,000-27,000 வந்துருச்சுனாவே ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களே, சமீபத்தில் இந்த ஐஆர்இடிஏ அப்படின்ற பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமே வரல. என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரு 500 கோடி பக்கம் பணத்தை திருப்பி கொடுக்காத ஒருத்தண்ட பணத்தை கொடுத்துட்டு இப்போ அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு கோர்ட்டு கேஸ்ன்னு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற சமீபத்தில் சந்தோஷமே இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த ஐஆர்இடி அப்படின்றது கிட்டத்தட்ட 5% ஏறி இருக்கான். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஸோ சமீபத்தில் இதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு ஹை பாயிண்ட் போனால் இறங்கிடுறது அப்படின்ற மாதிரி 3 முறை பண்ணிட்டு இப்போ மிக முக்கியமாக இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இனி இது அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ணும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, பல பேர் இலவு காத்த கிளியாக இந்த டாடா மோட்டர் ஏறாதா, சந்தோஷத்தை கொடுக்காதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட அந்த டாடா மோட்டரில் ஒரு தகவல் அப்படின்றது இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது இவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் அப்படின்றது இன்னைக்கு பண்ணுறாங்க. ஸோ அவங்க கடந்து வந்த பாதை என்ன, எத்தனையோ இந்த டாடா மோட்டர் டிவிஆர்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் நம்மளுடைய டெபாசிட், அதாவது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் ட்ரேட் ஆகாமல் வெளிநாடுகள்லையும் ட்ரேட் ஆகிற மாதிரிலாம் இந்த டாடா மோட்டர் அப்படின்றது இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இப்போ பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நாங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சர்லையும் விற்கும் போது எப்படியெல்லாம் அதை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரித்து விடுறதுக்கு முன்னாடியே பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ் தனியாக, கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக பிரித்து விடுறதுக்கு முன்னாடி அது எப்படி இந்த வருஷ கடைசிக்குள்ளே பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். பட் பிரித்து விடுறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு முறை 700 ரூபாயிலிருந்து அப்படியே ஸ்வங்கின்னு ஒரு 1200, இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது, 1200 ஒரே ஒரு முறை வந்துட்டாங்கன்னா பல பேர்த்துக்கு குழப்பம் என்பது இருக்காது. அது தொடர்ந்து வச்சிருக்கவா, இல்லை அது லாபத்தை கொஞ்சம் புக் பண்ணிக்கவா, இல்லை என்ன நஷ்டம் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆண்டவன் அருளால் இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அடுத்தடுத்த நாட்களில் இந்த டாடா மோட்டரை நல்லபடியாக கொண்டு போகணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்குல எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லை. அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் எல்லாம் கால் மேலே கால் போட்டுக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. இந்த 2025 தொடக்கத்தில் கூட அந்த பங்கெல்லாம் கீழே வீழ்ச்சியில் தான் இருந்தது. 6400 ரூபா இருந்தான். அவனுடைய பழைய ஹை வந்தது மட்டும் இல்லாமல் புது உச்சம் அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சமீபத்தில் கூட 9600 கீழே விழுந்தவன் மறுபடியும் மேலே என்ன வேணாலும் டெசிஷன் எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கான். இனி எதிர்காலத்தில் இந்த பங்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ன ஆக போகுதுன்னா, ஒரே ஒரு ஷேர் 10 ஷேராக மாறப்போகுது. ஏன்னா அவங்க ஸ்பிளிட்டு போனஸும் கொடுக்குறாங்க. கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு ஷேர் 10 ஷேராக மாறும். ஸோ அப்போ இந்த 10 ஷேராக மாற போகும்போது என்ன எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அது பெரிய லெவலில் வால்டிலிட்டியாக இருக்கலாம். கீழே 500 ரூபா போயிட்டு மறுபடியும் 1000-2000 வரலாம், அல்லது 1000-லிருந்தே
மேற்கொண்டு திரும்பி ஏறி 2000-3000 கூட வரலாம். அது என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ டெசிஷன் எடுக்கிறதுக்கு யாருக்கா இருந்தாலும் சௌரியம் தானே. அப்படி ஒரு சௌரியம், அந்த ஒரு ஆசை இந்த டாடா மோட்டார் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் அடுத்தடுத்த நாட்களில் இந்த மார்க்கெட்டில் ஒரு நல்ல டிமாண்டை உருவாக்கி தன்னுடைய பழைய ஹைக்கு வந்துச்சுனாக்கா பல பேர்த்துக்கு, கோடானு கோடி மக்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். டாடா மோட்டருடைய சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட் கூட நல்ல ஒரு அருமையான ரிசல்ட், 8556 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்கான். ஸோ இந்த நிறைய சேனல்களில் போட்டி நடக்கும்போது இவர் மேலே வரணும்னு ஆசைப்பட்டா இந்த நம்பர் அமுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த பங்கு மேல் நோக்கி வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவனை பார்த்து ப்ரே பண்ணுங்க அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டியது தான். நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது இந்த வருண் பெவரேஜஸ் அப்படின்றது ஒரு முன்னணி கம்பெனி, நிறைய இண்டெக்ஸ்களில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அப்படி இருக்கக்கூடிய இந்த வருண் பெவரேஜஸ் அப்படின்றது தற்போதைய நிலைமையில் இந்த வருஷத்தினுடைய இயர் டு டேட் அப்படின்ற சமயத்தில் லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலே இது ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா முன்னணி பங்குகள் தான் எப்போவுமே கையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நிறைய பேர் முன்னணி கம்பெனிகளை தான் முதலீடு பண்ணுவாங்க, செக்டர் லீடர் அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இண்டெக்ஸ்கள்லையும் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வருண் பெவரேஜஸ். அது சமீபத்தில் தொடர்ந்து ஒரு மாதமாக கொஞ்சம் கூட சந்தோஷம் தரலையே அப்படின்றதான் இப்போதைக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது. இதனால் முதலீட்டாளர்கள் கதறலாக இருக்காங்க. அது இப்போ வந்த முதலீட்டாளர்கள் தான் ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் வெறும் 100 ரூபாய்க்கு கீழே இருந்திருக்கு 2020. அதுக்கப்புறம் இப்போ 476 இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ஷார்ட் டைமில் உள்ளே வந்தவங்கெல்லாம் பாவம் கதறிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி நீ மார்க்கெட்டையே மிரட்டி விட்டுட்ட அப்படின்ற மாதிரி இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 9.2% ஏறி இருக்கானுங்க. இதனால் என்ன ஆயிருக்குன்னா, சமீபத்தில் 4 ஸ்டார் தான் வாங்கியிருந்தான். இவன் பேருக்கு 5 ஸ்டார் அப்படின்னு இருந்தாலும் சமீபத்தில் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக ஒரு 4 ஸ்டார் மட்டும் வாங்கியிருந்தான். எப்பயா நீ மறுபடியும் 5 ஸ்டார் வாங்குவ அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டபக்குன்னு பார்த்தா 5 ஸ்டார் வாங்கிட்டான். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் யூனோ அப்படின்னு பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் சொல்கிற மாதிரி, இனியா நீயே கத்தியில் வச்சு கோடு போட்ட மாதிரி 5 ஸ்டார் உண்மையிலேயே பேரு காத்த மாதிரி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டில் வரணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான தகவல், அதாவது GPIL அப்படின்ற பங்கு சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல சரிவடைந்து உளுந்தது. 210 ரூபா இருந்தது, இப்போ 187 வந்திருக்கான். இனி இதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவன் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா 0.53% அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குறான். இது ஒரு கடன் என்பது இல்லாத பங்கு. இவன் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் கொடுத்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவுமே ஒரு ரெகுலராக வளர்ச்சி என்பது இல்லை. 300 கோடி 200 கோடி 300 கோடி 200 கோடின்னு மாற்றி கொடுத்துட்டு இருந்தான். இப்போவும் சமீபத்தில் வெளிவந்த குவார்ட்டரில் 222 கோடி அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். இந்த பங்கு தற்போதைக்கு ஒரு வெட்டுக்கிளியாக மேலே கீழே ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்போ சந்தோஷம் வரும்னா, இதனுடைய ப்ரீவியஸ் ஹை 2024 ஹை 240 ரூபா வந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இல்லைனாலும் கடைசிக்கு இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி நீ 170 போனில்ல, மறுபடி அந்த ஹையை இன்னொரு முறை தொட்டினா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, மார்க்கெட்டில் பல்வேறு பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஆனால் இந்த ஓலா எலக்ட்ரிக்னாலாம் இன்னுமே முடிவெடுக்க முடியல. அந்த ஷேரினுடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்திலிருந்தே எந்த விதமான முடிவு எடுக்க முடியாமல் சும்மா ஒரு 55க்கும் 45க்கும் இடையிலேயே ரொம்பவுமே குறுகலான இடத்துல ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கான். இனி இவன் அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போறானே தெரியல. இப்போதைக்கு இதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு தகவல் வரணும், இல்லைன்னா இவனுடைய ஓன் பர்ஃபார்மன்ஸே இருக்கணும். சமீபத்தில் கூட ஒரு 2 வீலர் பைக் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் அதிகமான சேல்ஸ்னு ஏதாவது ஒரு தகவல் வரணும். இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக தகவல் வராதனால இது எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. அது என்னமோ வாஸ்தவம் தாங்க. ஏதாவது அடிக்கடி ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னு நியூஸ் வேணும்னா அது ஒரு ரயில்வே துறை பங்காக இருக்கணும், இல்லைன்னா இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் BL போன்ற ஏதாவது ஒரு பங்காக இருக்கணும். அல்லது ஓன் பர்ஃபார்மன்ஸ்லேயே மேல் நோக்கி வரணும்னா இந்த ரிலையன்ஸ் மாதிரி, டாடா மோட்டரோ அல்லது TVS மோட்டரோ அந்த மாதிரி ஓன் பர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடிய பங்காவது இருக்கணும்.
அப்படி எதுக்குமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோந்தா அப்புறம் இப்படித்தானுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு 3 முக்கிய பங்குகள் இதெல்லாமே ட்ரேடர்களை எல்லாம் குழப்பி விட்டுக்கிட்டு இருந்தது. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்களையெல்லாம் என்னடா ஒரு பங்கு கீழே வந்து விழுந்து கிடக்கிறான், அவனுடைய ஜாதகம் நல்லா இருக்குது ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி என்னடா ஏறாமையே கிடக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் திடீர்னு இந்த சிஜிசிஎல்னு ஒரு பங்கு இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு 17% ஏறி இருக்கா. இந்த பங்கு வந்து சமீபத்தில் இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிசல்ட்டுகள் வந்து இப்படி ஏர்மூவமாக கொடுத்துருந்தான். 76 கோடி, 97 கோடி, 178, 178. டே, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு பேசிக் தீசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்னு இருந்ததுன்னா ஸ்டாக்கினுடைய விலையும் மோஸ்ட்லி ஏறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் இவன் என்னென்னா குப்புறப்படுத்து கிடந்தான். வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது அதனுடைய லாபம், ஆனால் ஸ்டாக்கின் பங்கினுடைய விலை இப்படி கீழே வந்துக்கிட்டே இருந்தது. நீ என்ன நினச்சானுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா ஒரு 150 ரூபா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஒரு இடத்துல போய் கீழே விழுந்துருந்தான் சமீபத்தில். அப்புறம் இனி என்ன நினச்சானுன்னு தெரியல, இன்றைக்கி 17% ஏறிச்சு. இதனால் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் குழப்பி விடக்கூடிய பங்குகளாக இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய லோவில் வந்துருந்தது. நிறையா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, சரி இந்த இடத்துலலாம் ஏதாவது ஒரு லாங் டேர்ம் எஸ்ஐபி போட்டு அவன் தொடர்ந்து இப்படி கீழே போகும்போது அக்குமுலேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடம் வந்தால் கூட போதும், இல்லை பழைய ஹை போனாலும் சௌரியம் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்களையும் குழப்பி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஒரு 2-3 நாளையே டபக்குன்னு 300 ரூபாயிலிருந்து 330ன்னு அந்த 10% ஏறிட்டான். அந்த கிடைக்கிறதே அந்த 10% தான், அதையும் ரொம்ப ஷார்ட் டைமில் ஏறிட்டான். அதே மாதிரி இந்த நிவா பூப்பா ஹெல்த் அப்படின்ற பங்கு, அந்த பங்கில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன லோ லெவல் இருந்ததோ அந்த லோ லெவலில் வந்து விழுந்திருக்கா. ஆனால் இந்த பங்கெல்லாம் வந்து பெருசாக டிவிடெண்டே கொடுக்காத பங்கு. கடன் என்பது ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் டிவிடெண்ட் இன்னும் கொடுக்காத பங்காக இருக்குது. சமீபத்தினுடைய ரிசல்ட்டில் அவனுடைய சேல்ஸ் என்பது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி 1671 கோடி அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தான். தன்னுடைய லாபம் என்பது 206 கோடி அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தான். இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த கம்பெனியினுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இனி இந்த பங்கு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாதபடிக்கு இண்டஸ்ட்ரி பிஇ விட இதனுடைய வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவன் இனி எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறான், கடைசிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு முறை 100 ரூபா பக்கத்தில் வந்தான், அது ஏதோ ஒரு தகவல் செய்தி வந்த போது வந்தான். மறுபடியும் அந்த இடங்கி இது வருவானா, இல்லை மறுபடியும் கீழே ஒரு 60 ரூபா வரைக்கும் போயிட்டு 80 ரூபா வருவானா அப்படின்றபடிக்கு தெரியாதபடிக்கு இப்போதைக்கு இந்த பங்கு ட்ரேட் ஆகி கொண்டு உள்ளது. இனி இந்த பங்கை வச்சிருக்கிறவங்கெல்லாம் சரி ஆண்டவன் விட்ட வழி, பழைய ஹை எப்போவாவது வந்து தொடட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, மிக மிக முக்கியமான ஒரு தகவல், சில பங்குகளை பார்த்தா அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கலாம், ஆனால் நீ நல்லவனாக இருக்கலாம், ஆனால் உன்னை நாங்கள் தொட போய் தப்பாக போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற பங்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெயர் வாங்கிய பங்கு தான். இப்போ அது என்ன பண்ணியிருக்குன்னா, ரீசன்ட் லோ 1 மந்த்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் என்ன லோ இருக்கோ அந்த லோவில் வந்து விழுந்திருக்கா. அதனுடைய சமீபத்தினுடைய ஹை என்பது 2120, இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7% என்பது தள்ளி இருக்கு. இவன் நல்லவனாக கூட இருக்கலாம், ஆனால் நாங்கள் செய்கிறது தப்பாக போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு மாதிரி டபுள் பாட்டம் மாதிரி வந்து விழுந்திருக்க, ஆனால் நீ எந்த இடத்துல இருக்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பங்கு பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு 40-50% கீழே வீழ்ச்சி அடைஞ்சு அங்கே வந்து ஏதாவது டபுள் பாட்டம் மாதிரி கான்செப்ட் போட்டினாக்கா, இந்த ஸ்டாப் லாஸ் போடாத ட்ரேடர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸு அல்லது மற்ற ட்ரேடர்கள்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கே ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு பணம் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, அது பயந்துக்கிற தன்மை தான், அது ஷை கூட கிடையாது, ஃபியர்னு கூட வச்சிங்களேன். ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு பயந்தவங்க சில பேர் இருப்பாங்க. அப்போ அவங்கள என்ன நினைப்பாங்க, நீ நல்லவனாக இருக்கலாம், இப்போ நீ ஒரு மாதிரி டபுள் பாட்டம் மாதிரி இறங்கி இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்கேயா, வேணா ஒரு 1500 ரூபாய்க்கு கீழவா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடு சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு எடுத்து ஜெயிக்கிறவங்க ஒரு விதம், எந்த ட்ரேடாக எடுத்தாலும் நான் எடுப்பேன் அப்படின்றது வந்து லாரி லாரியாக பணம் என்பது வேணும். இந்த நேரத்தில் பாலி மெடிக்யூர் அப்படின்ற ஒரு பங்கு, அது தற்போதைக்கு 0.13% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ஒரு மாதிரி நார்மலாக 80 கோடி 90 கோடி அப்படின்ற அவனுடைய ரேஞ்சுக்குள்ளேயே தான் கொடுத்துருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பங்கு தற்போதைக்கு 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இது திரும்பி ஏதாவது மேலே வருமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 1500லாம் போயிட்டு அப்போ 2000 வருமா, இல்லை இவன் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியாதபடிக்கு தற்போது இருக்குது. ஆனால் இதனுடைய தகவல் என்னென்னா, தற்போதைக்கு ஒரு மாதத்தினுடைய லோ, மே மாதத்தினுடைய லோக்கு பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.